இந்த படத்து பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். யாருக்கு தேடல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பசி இருக்கும். ஓகே, பசி இருக்கிறவங்க தான் தேடுவாங்க அப்படின்னு. நீங்க ஏதாவது ஒரு வர்த்தகம் செய்யணும், வருமானம் செய்யணும். இங்க வந்து ஒரு 3 சிஸ்டர்ஸ் மாதிரி நீங்களும் வந்துட்டு வருமானம் செய்யணும். யூ வாண்ட் டு பீ சம்படி அப்படின்னா இப்ப இந்த வாய்ப்புல ஜாயின் பண்ணிருங்க. நாளைக்கு இந்த ஹாலுக்கு வரும்போது இடமே இல்லாத நேரத்துல நீங்க வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 10ஓட 11 தான் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஹாலில் இன்னும் இடம் கோசம் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பைனியர் பிஸ்னஸ். யாருக்குமே தெரியாத நேரத்தில் ஒரு விஷயத்தை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்னைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேகமாக க்ரோ பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் இந்த சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ஏர்ன் பண்றதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? ஒரு ரீசன் அவங்களோட உழைப்பு, இன்னொரு பைனியர் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனாலதான் 4 மாசமா நம்ம மாசம் இங்க வந்து நம்ம ஏன் ப்ரிவியூ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இங்க வந்து ஏன் அறிமுகம் செய்யறோம் அப்படின்னா பிள்ளைங்கள நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? பிள்ளைங்கள நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, பிள்ளைங்கள எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தானே. இன்னைக்கு இவ்வளவு நேரம் இங்க பார்த்த இந்த வாய்ப்பை நீங்க இந்த ஹோட்டல் விட்டு வெளியே போய் எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்கேயுமே வாங்க முடியாது. வாங்கணும் இந்த வாய்ப்பு அப்படின்னா, சாரி, இந்த இ டியூஷன் வாங்கணும் அப்படின்னா யாராவது ஒரு கன்சல்டன்ட் இது மட்டும் தான் வாங்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த வாய்ப்புல இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாத நேரத்துல நீங்க ஜாயின் பண்றப்ப நீங்க தான் அதோட முன்னோடியா இருப்பீங்க. முன்னோடினா பைனியர்ஸ். யாரு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த புதுசா முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, அவங்க வந்து ஃபெயில் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை. எனக்கு இந்த வாய்ப்புல வந்து 17 வருஷம் அனுபவம் இருக்கு. 17 வருஷம் நான் இந்த வாய்ப்புல இருக்கேன் அப்படின்னா கடைசியா கவிஞன் சொல்லிட்டு போன அந்த ஒரு விஷயத்தை தான் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ன்றது வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதோட பேசிவ். இன்னைக்கு இங்க நம்ம வரணும்னு இல்லை, இங்க நம்ம வந்து பேசணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. நம்மளோட பிசினஸ் க்ரோ பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம எதுவுமே செய்யாம வருமானம் செய்யறதுக்கான ஒரு அருமையான பேசிவ் இன்கம் தான் இன்னைக்கு இந்த வாய்ப்புல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் பேசிவ் இன்கம் வேணும். இன்கம் 2 விதமா இருக்கும், ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம். வேலைக்கு போய் உடம்பு முடியுதோ வேலைக்கு போய் பஞ்சின் பண்ணி பஞ்ச் அவுட் பண்ணி மாசம் முடிஞ்சோட ஒரு இன்கம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். போன மாசம் அதை செஞ்சிருப்போம். அதே இடத்துல உங்க பாஸ் கிட்ட போயிட்டு இன்னைக்கு 1ஆம் தேதி நவம்பர், போன மாசம் நான் 30 நாள் வேலை செஞ்சேன், இந்த மாசம் நான் வேலையே செய்ய மாட்டேன், எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு கேட்டா எந்த பாஸ் வச்சு கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? மைனாக்ஸ் நம்ம கொடுப்போம். மைனாக்ஸ்ல கிடைக்குங்க. இந்த இ டியூஷன்ல நீங்க இன்னைக்கு இவங்கலாம் இவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா இவங்கலாம் போன மாசம் வந்து இதுக்கான ஆக்டிவிட்டியை போட்டுட்டு இந்த மாசம் ஏர்ன் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னுக்கு இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னுக்கு போட்ட ஆக்டிவிட்டி ஒவ்வொரு மாசமும் ஒரு பேசிவ் இன்கம் கொடுத்துருக்கு. நீங்க டிசைட் பண்ணலாம். எனக்கு ஒரு 500 கிடைச்ச